வணக்கங்கள். பிரதமர் அதிபர் அவர்களுக்கு கல்வி பணிப்பாளர் உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் வணக்கம். முதலில் இந்த மாணவி இவ்வளவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் வகுப்பாசிரியர் மிஸ் சரியாக கஷ்டப்பட்டவா. அதே மாதிரி பிரின்சிபல் அதிபர் அவர்களும் சில ஒழுங்குகள் செய்து தந்தவா. மற்றது அதே வகுப்பு கிளாஸை சேர்ந்த ஆசிரியர் சிவகுமார் எல்லாருமே நல்லாக செமினார்ஸ் செய்தவை. அதாவது இந்த வருஷம் கூட பேப்பர் செய்த நாங்கள் எல்லா இதையும் விட நல்லா செய்த நாங்கள் பிள்ளை நல்லா எடுத்தவர்களுக்கு எல்லாம் பெருமை தான். ஆனால் நாங்கள் கூட எதிர்பார்த்து நாங்கள் இன்னும் பிள்ளை 25 பேருக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நிறைய ஒரு கவலை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கிய காரணம் டீச்சர்ஸில் போல சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் பெற்றோராகிய நாங்கள்லாம் மினக்கணும் கூட. ஏன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் கூட நிற்கணும் அவைகள் வீட்டில். அப்போ அவைகளுக்கு கூட ஸ்கூலில் என்ன செய்யணுமோ அதை திருப்பி வீட்டில் செய்ய பார்க்கணும். நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாள் 2 நாள் அந்த விஷயத்தை நடத்திக்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் கஷ்டப்பட்டது. அதை விட நீங்கள் நம்ம இந்த வழியில் 300 பேப்பர் கிட்ட செய்திருக்கோம். 300 பேப்பர் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த நிலைக்கு வந்தது. கனவேல் தெரியும் வழியில் 188 தான் ஹையஸ்ட். உண்மையாக 184 4 மார்க்ஸ் தான் குறைவு. ஈவன் ஒரு கைடு சரியாக இருந்ததாலே தமிழ் வீட்டில் ஃபர்ஸ்ட், 2 கைடு சரியாக இருந்தால் அயன் பைட் ஃபர்ஸ்டாக வந்திருக்கலாம். கண்ணுக்கு முன்னால் ஒரு வெற்றியை நாங்கள் சின்ன நழுவு விட்டுட்டோம்னு சொல்லலாம். என்னாலும் நல்ல ஒரு முயற்சியில் பண்ணுறது. இன்னொன்று சொல்லணும், இந்த ஏடு வாக்கின ஐயா தான் இன்னைக்கு வந்திருக்கிறார் இந்த ஸ்கூலுக்கு. இதை அவர் தான் இந்த பிள்ளைக்கு ஏடு வாக்கினார். அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே ஐயா வந்ததுக்கு சரியான சந்தோஷம். மற்றது திருப்பியும் சொல்கிறேன்னு சொன்னால் பெற்றோராகிய நாங்கள்லாம் முயற்சி செய்யணும் கூட. நாங்கள் முதலாவது பிள்ளைக்கும் ஸ்காலர்ஷிப் பாஸ் தான் 168. உண்மையாக நாங்கள் அதுலேயும் நாங்கள் 190 மேலே தான் எதிர்பார்த்தோம் அந்த பிள்ளைய. இன்னொரு இருந்து அதுலேயும் அவள் குறைச்சிட்டா. ஆனால் இந்த பிள்ளை நாங்கள் எதிர்பார்த்த எக்ஸாம் எழுதி முடிஞ்சவரவு கூட எங்கள் மனைவி தான் மினக்கட்டுவா கூட. அவளோட சொல்லுவா 180லேருந்து 85 பிள்ளைக்கு தரணும்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி 84 வந்தது. எங்களுக்கு மட்டுமில்லை இந்த கல்லூரிக்கும் பெருமை தான். இதே மாதிரி அடுத்த வருஷமும் கூட, அதாவது நீங்கள் இந்த மாதிரி பாட விதானங்களை மட்டும் இல்லை பேப்பர்ஸ் கூட செய்யணும். அதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். பெற்றோராகிய நீங்கள் உதவி செய்யணும், ஓல்ட் கேர்ள்ஸ் அவையிலும் உதவி செய்யணும், அதிபராகிய நீங்கள் உதவி செய்யணும். குறைஞ்சது ஒரு 100 பேப்பர் ஸ்கூலில் செய்யணும். பெற்றோர் நீங்கள் மிச்சம் நான் சொன்ன 300 பேப்பர்ஸ் எனக்கு தான் தெரியும். நான் தான் பிரிண்ட் எடுத்தேன். அப்போ எல்லா பேப்பரையும் செய்து பார்த்தா தான் எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஒரு நாளுமே ஒரே கொஸ்டின் ஒரு நாளும் தரான். அதே பேட்டர்ன்லாம் வரப்போது ஒரே கொஸ்டின் வராது. அப்போ பிள்ளைக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கான்னு கூட கொஸ்டின் செய்கிறாங்க. அடுத்தது நாங்கள் படிக்க காலத்தில் போய்ஸ் என்ற ரீதியில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நம்மள பாஸை தான் யோசிக்கலாம். ஆனால் நான் எனக்கு இப்போ தான் விளங்குது இப்படி எங்களாலையும் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்டாகலாம் பாஸ் பண்ணுறது, குறிப்பிட்டாகலாம் இப்போ டொப் பண்ணுறான்னு சொல்லி. ஆனால் ஏழு மங்களாலே அதுக்கு முக்கிய காரணம் ஏன் வேணியான்றது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இல்லை. உண்மையாக என்னென்னு சொன்னால் பயிற்சி தான் முக்கிய காரணம். அதை யாரும் செய்யலாம். கூட நீங்கள் பயிற்சி செய்யலான்னு சொன்னால் வேணியா மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கு. என்ன ஒரு வழியாக எக்ஸ்ட்ரா ஒரு வழியாக செய்தான்னு சொல்லிடாது, கூட பயிற்சி செய்தபடியே தான் இந்த நிலைக்கு வந்தேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.